சீர்காழி அருகே தைக்கால் கிராமத்தில் புவிசார் குறியீடு பெற்ற பிரம்பு கைவினைப் பொருட்கள் மற்றும் கோரைப்பாய் விற்பனை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, இதற்கு முன்பாக இதற்கு எவ்வளவு வரவேற்பு இருந்தது? தற்போது விற்பனையில் பாதிப்பு ஏற்பட என்ன காரணம்? அதாவது சிவரஞ்சனி, சீர்காழி அருகே தைக்கல் கிராமத்தில் தலைமுறையாக பெரம்பு கைவினைப் பொருட்கள் மற்றும் கோரைப்பாய் உற்பத்தி செய்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த பெரம்பு கைவினை பொருட்களுக்கு புவிசார் குறியீடும் வழங்கப்பட்டு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த தொழிலை நம்பி இந்த சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த 5000க்கும் மேற்பட்டவர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வருமானம் ஈட்டி வந்துட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில கடந்த 2 மாதங்களாக இந்த பெரம்பு விற்பனை தொழில் தற்போது விற்பனை குறைந்துள்ளது. அதாவது கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு 75 லட்சத்திலிருந்து 1 கோடி ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட இந்த பெரம்பு பொருட்கள் தற்பொழுது 1 லட்சம் ரூபாயாக குறைந்துள்ளது. இதனால் இந்த பகுதியில் உள்ள வியாபாரிகள் கவலை அடைஞ்சிருக்காங்க. இது குறித்து நம்முடைய பேசுவதற்கு இந்த வியாபாரி சங்கத்தினுடைய தலைவர் இருக்கிற அவரை நாம் கேட்போம். சார் வணக்கம். அதாவது கடந்த 2 மாதங்களா விற்பனை குறையறதுக்கான காரணம் என்ன? இது உங்களுடைய மேற்கொண்டு கோரிக்கை என்னவா இருக்கு சார்? கைத்தொழிலுக்கு சிறந்த ஊர் சார் எங்க ஊரு. எங்க ஊர்ல பெரும்பாலும் செய்யப்பட்ட பொருள் கோரைப்பாய் 2 கிலோமீட்டர் அளவுக்கு இருபுறமும் வியாபாரம் அழகான முறையில வியாபாரம் செஞ்சு வந்துட்டு இருந்தோம். இந்த தொழிலை நம்பி 20 கிராமங்கள் இருக்கு. 5000 தொழிலாளர்கள் மறைமுகமாகவும் நேரடியாகவும் பணிபுரிந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த தொழிலுக்கு ஓராண்டுக்கு முன்னாடி புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. புதிதாக திறக்கப்பட்டுள்ள புறவழிச்சாலை வழியாக அனைத்து டூரிஸ்ட் வாகனங்களும் அந்த வழியாக செல்லுது. அந்த வழியாக செல்லக்கூடிய சூழ்நிலை எங்க ரூட் வழியாக எந்த சுற்றுலா பயணிகளும் வருவதில்லை. இப்ப அதனால எங்களோட தொழில் பாதிக்கப்பட்டு வணிகர்களும் தொழிலாளர்களும் அதிகமான சூழ்நிலைக்கு பாதிக்கப்பட்டு வறுமை கோட்டை கீழே இருக்காங்க. இதை அரசு கவனத்தை எடுத்துக்கணும். எங்கள் தொழில் மாதத்துக்கு 1 கோடி ரூபாய் அளவுக்கு வருமானம் ஈட்டு இருந்தோம். இன்று 1 லட்சம் ரூபாய் கூட வருமானம் மாதத்துக்கு வரவில்லை. இந்த சூழ்நிலையில ரொம்ப அதிகமான பாதிக்கப்பட்டு அரசு எங்களுக்கு கவனத்தை எடுத்துக்கொண்டு புறவழிச்சாலை வழியாக எங்களுக்கு சாலை இந்த சர்வீஸ் ரோடு அமைக்கப்பட்டு வழிகாட்டுதலுக்கு நேம் போர்டு அமைக்கணும் சார். அமைச்சாதான் இந்த தொழிலை பாதுகாக்கலாம். அடுத்து அரசு எங்களை நேரடியாக தொடர்பு கொள்ளணும். நேரடியாக தொடர்பு கொண்டு எங்களுக்கு கோரிக்கைகளை அரசு கேட்கணும். அரசு கேட்டு இந்த தொழிலை என்ன செய்யணும்னு அரசு செவிசாய்க்கும். அதாவது சிவரஞ்சனி, அதாவது தைக்கால் பகுதியில் வரும் அனைத்து வாகனங்களும் 4 வழிச்சாலை வழியாக செல்வதால் இந்த பகுதியில் விற்பனை பாதிக்கப்பட்டு வருவதாகவும் உடனடியாக 4 வழிச்சாலை பகுதியில் விளம்பர பதவிகளை வைக்க வேண்டும் என்று இந்த பகுதி வியாபாரிகளின் கோரிக்கையாக இருக்கிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரசன்னா.